பாஜகவை தவிர எல்லாருக்குமே அது சவாலாக தான் மாறிடும். என்னன்னா அதிமுக இந்த மாதிரி ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் இருந்தாங்க திமுக. அதனால தான் அதிமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில் இருக்கிறாங்கன்ற அலிகேஷன் சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் திடீர்னு எடப்பாடியார் போய் டெல்லியில் அமித்ஷா பார்த்துட்டு வந்தோடனே அந்த பேச்சு கப்சிப்புன்னு அடங்கிடுச்சு. இப்போ நேற்று அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் பாருங்கள் அதிமுக ஏதோ நிர்பந்திக்கப்பட்டு கூட்டணிக்குள்ளே போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வருது. ஸோ போகவே மாட்டாங்க. ஏன்னா 24 எலெக்ஷன்ஸ்லாம் அப்படி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. 24 கிடையாது, 26 கிடையாது, எப்பயும் கிடையாதுன்னு. ஸோ மேடம் ஜெயலலிதா மாதிரி இவரும் ரெட்டாரிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாரு, ஒரு ஸ்டாண்டில் நிற்பாருன்னு எதிர்பார்த்தோம். அது சுத்தமாக டைல்யூட் ஆகுது. என்னன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கிளியர் கட்டாக அஇஅதிமுக தலைமையிலேருந்து வரலன்னும் போது இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு திமுகக்கே தெரியல. ஸோ போகிற போக்கில் பிஜேபியால் அஇஅதிமுக இன்னும் வலு இழக்குமா, இல்லை திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி வலு அமையுமா, திமுகக்கு இருக்கக்கூடிய மற்ற நெருக்கடிகள் இப்போ போய் இடி ரைட்ஸ் ரெகுலராக நடக்குது பார்க்குறோம், டாஸ்மாக் கோல்டு எடுத்து பெருசாக பேசுகிறாங்க, நேற்று 39,000 கோடிக்கு கன்ஃபார்மாக இருக்குதுன்னு உள்துறை அமைச்சர் சொல்லும்போது இன்னும் அது வலுப்பெறுமா, டெல்லி மாதிரி சத்தீஸ்கர் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கப்படுமா, யாரோட நிலைப்பாடு எப்படி சரிவடையும் அப்படின்றது புரியாமல் எல்லாருமே ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க தான் நான் பார்க்குறேன். அண்ணாமலை மாற்றப்பட்டிருப்பது இபிஎஸ்க்கு கிடைத்த வெற்றின்னு நினைக்கிறீங்க? இருக்கலாம். ஏன்னா இப்பவும் சொல்கிறேன், அதிமுக விமர்சிக்க வேண்டியது விஜயோட இன்னைக்கு தேவை இல்லை. முதல்ல அவர் பாசிச பாஜகன்னு சொன்னார், பாயச திமுகன்னு சொல்லலை. பாயசம் இல்லை திமுகன்னு சொன்னார். நீங்களும் பாசிசம் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அவங்க ஒரு விதமான பாசிசத்தை கடைப்பிடிக்கிறாங்க, நீங்கள் ஒரு விதமான பாசிசத்தை கடைப்பிடிக்கிறான்னு சொன்னார். ஸோ இப்போ அந்த பாசிசத்தோட பாஜகவோட கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுகவும் அதே தான். என் கேள்வி என்னன்னா அவர் இப்போதான் இப்படி பேசுகிறாரா, இதுக்கு தான் இப்படி எதிர்வினை ஆட்டணுமா? அப்போ நீங்கள் மதம் சார்ந்த ஒரு விஷயத்த பேசும்போது பாஜகவோட அழுத்தத்துக்கு இதை பண்ணுறீங்களே. மகளிருக்கு ஓசி பாஸ்ன்னு சொன்னார், அன்னைக்கு ஏன் இந்த எதிர்வினை வரல? ஒரு பாயிண்ட்ல நாம் தமிழர் சீமான் அண்ணனும் தாவேகா விஜய் சாரும் நாங்கள் எங்கெங்க கூட்டணிக்கு போகிறோம், நாங்கள் தனியாக தான் போகிறோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அது யாரும் பெருசாக நம்பலை. இன்னைக்கு பாஜக அஇஅதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆன பிறகு யாருக்கும் அந்த கேள்வி இருக்காது. போயிட்டு நாம் தமிழர்லையோ இல்லை தாவேக்காலையோ இன்னும் நீங்கள் கூட்டணிக்கு போகிறோம்னு கேட்க மாட்டாங்க. பாஜக தான் அங்கே வந்துருச்சு, இல்லை பாஜக தான் 2 பேரும் இந்த அட்டாக் பண்ணியிருக்கிறமே. ஸோ அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் மோகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கு. இதன் காரணமாக விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறாரா 2026 சட்டமன்ற தேர்தல்? அவர் எங்க இவங்க கூட போனாரு, அவர் தனியாக தான் இருக்கிறாரு. அவர் தலைமையில் ஒரு கூட்டணி வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் எப்பயுமே நம்ம தனியாக நிற்கிறோம், அறுதி பெரும்பான்மை வாங்குறோம், தமிழகத்தின் பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறுறோம், இதுதான் அவரோட ஸ்டாண்டு. அவர் எங்கே கூட்டணிக்கு போய் கேட்ட மாதிரியும் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக கூட கூட்டணி போன மாதிரியும் ஒரு பேச்சு இருக்கு. விஜய் தனித்து விடப்படலை, தனியாக துணிந்து நிற்கிறாரு. அந்த நிலைப்பாடு தான் இப்போ அவருக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு பார்க்க. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவானது யாருக்கு சவால்னு நினைக்கிறேன் 2026 தேர்தல் காலத்தில்? பாஜகவை தவிர எல்லாருக்குமே அது சவாலாக தான் மாறிடும். என்னன்னா அதிமுக இந்த மாதிரி ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் இருந்தாங்க திமுக. அதனால தான் அதிமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில் இருக்கிறாங்கன்ற அலிகேஷன் சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் திடீர்னு எடப்பாடியார் போய் டெல்லியில் அமித்ஷா பார்த்துட்டு வந்தோடனே அந்த பேச்சு கப்சிப்புன்னு அடங்கிடுச்சு. இப்போ நேற்று அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் பாருங்கள் அதிமுக ஏதோ நிர்பந்திக்கப்பட்டு கூட்டணிக்குள்ளே போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வருது. ஸோ போகவே மாட்டாங்க. ஏன்னா 24 எலெக்ஷன்ஸ்லாம் அப்படி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. 24 கிடையாது, 26 கிடையாது, எப்பயும் கிடையாதுன்னு. ஸோ மேடம் ஜெயலலிதா மாதிரி இவரும் ரெட்டாரிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாரு, ஒரு ஸ்டாண்டில் நிற்பாருன்னு எதிர்பார்த்தோம். அது சுத்தமாக டைல்யூட் ஆகுது. என்னன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கிளியர் கட்டாக அஇஅதிமுக தலைமையிலேருந்து வரலன்னும் போது இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு திமுகக்கே தெரியல. திமுகக்கே இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னும் போது அப்போ அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய நாம் தமிழர், தாவேக்கா இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஸோ போகிற போக்கில் பிஜேபியால் அஇஅதிமுக இன்னும் வலு இழக்குமா, இல்லை திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி வலு அமையுமா, திமுகக்கு இருக்கக்கூடிய மற்ற நெருக்கடிகள் இப்போ போய் இடி ரைட்ஸ் ரெகுலராக நடக்குது பார்க்குறோம், டாஸ்மாக் கோல்டு எடுத்து பெருசாக பேசுகிறாங்க, நேற்று 39,000 கோடிக்கு கன்ஃபார்மாக இருக்குதுன்னு உள்துறை அமைச்சர் சொல்லும்போது இன்னும் அது வலுப்பெறுமா, டெல்லி மாதிரி சத்தீஸ்கர் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கப்படுமா, யாரோட நிலைப்பாடு எப்படி சரிவடையும் அப்படின்றது புரியாமல் எல்லாருமே ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். பாஜக தலைவராக அண்ணாமலைக்கு பதில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை போன்று பாஜகவை வீரியமாக செயல்பட வைப்பார். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குங்க. அண்ணாமலை செய்ததையே நயினார் செய்யணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா நயினார் வேண்டாம், அண்ணாமலையே கண்டினியூ பண்ணி அடுத்த டைம் கொடுத்துருக்கலாம்.
ஒருத்தருக்கு ஒரு விதமான அப்ரோச் இருக்கும், அது ஒரு விதமான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஒரு பேட்ஸ்மேன் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கிரிக்கெட்டில் ஓப்பனர் வந்து நல்லா அடிப்பார், ஆனால் டக்குன்னு அவுட் ஆகிடுவார். அதே மாதிரி வந்து மிடில் ஆர்டரில் இருக்கவங்களும் விக்கெட் சரிவு தடுக்கணுன்றவங்களும் அடிச்சாலும் எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க நின்று கவர் பண்ணி கொண்டு போய் கடைசி வரைக்கும் ஆடி கொடுக்கணும். இப்படி தான் ஒரு பேட்டிங் ஆர்டர் ரெடி பண்ணுவாங்க. அது மாதிரி தான் அண்ணாமலை வந்து ஒரு கரிஷ்மாவை பில்ட் பண்ணி பாஜகவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங்ஸ் எல்லாம் உண்டு பண்ணி, எஸ்பெஷலி அமங் யூத் கிரியேட் பண்ணி ஒரு கரிஷ்மா கிரியேட் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜகவுக்கு ஒரு ரக்கஸ் ஒரு ஸ்பீச் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் அது பாஜக வளர்ச்சிக்கு உதவுறதை விட எலெக்ஷனுக்கு என்ன தேவை அப்படின்றதான் முக்கியமாக பார்க்கணும். when it comes to elections இங்கே வந்து ஜெயிக்கிறது தான் முக்கியம். ஒரு பெரிய கரிஷ்மா வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து 10லேருந்து 12 வந்துட்டோம், 12லேருந்து 18 வந்துட்டோன்றது பிரயோஜனம் கிடையாது. எத்தனை ஜெயிச்சோம், அது மூலமாக கட்சி எப்படி அடுத்த 5 வருஷத்துக்கு காப்பாற்றணும் கொண்டு போகணுன்றது தான் எதிர்பார்ப்பு. அப்போ கூட்டணின்ற நிலைப்பாடு தான் வந்து பாஜகவுக்கு இப்போ எலெக்ஷன் அப்போ அத்தியாவசியமாக தேவைப்படுது, அதுவும் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டில். அப்போ திமுக கூட போக முடியாது, தாவேக்கா நாம் தமிழர்லாம் வந்து வரமாட்டாங்க. ரெண்டாவது அவங்களோட ஒரு பெரிய பார்ட்டி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதுதான் வந்து ஸ்பெஷலாக பார்ப்பாங்க. அப்போ அஇஅதிமுக கூட கூட்டணி போக முடியும், அவங்களும் பல இடத்துல வந்து வல்னரபிளாக இருக்காங்கன்னும் போது அதுக்கு போகிறது தான் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம்தான். அந்த கூட்டணி அமையாமல் போயிடக்கூடாது, அதுக்கு அண்ணாமலை ஒரு காரணமாக இருந்துடக்கூடாதுன்றதுனால மாற்றிருக்கலாம். இல்லாட்டி அந்த கூட்டணி அமையிறது இன்னும் கொஞ்சம் நல்லா பேசி சீட் அதிகமாக வாங்க முடியும், அந்த கூட்டணி கட்சி தலைவர்களோட இன்னும் இணக்கமாக பழகி இருக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தால் இன்னும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும்னு சொல்லி மேபி நயினார் கொண்டு வந்திருக்கலாம். அதனால் அவரோட பேட்டிங் ஸ்டைல் வேற, இவரோட பேட்டிங் ஸ்டைல் வேற. இது எலெக்ஷனுக்காக கொண்டு வந்திருக்கப்பட்டது அப்படின்னு நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அமித்ஷா. ஆனால் அருகில் அமர்ந்திருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதுவுமே பேசாமல் சைலண்டாகவே வந்து இருக்கிறார். அப்போ அந்த சைலண்ட்டுக்கான அர்த்தம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? அதாவது சார் 2026 அஇஅதிமுக கூட கூட்டணி, அஇஅதிமுக தலைமையில் கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு கூட்டணி ஆட்சிக்கு போகலாமான்னு கேட்டால் அவர் ஏதாவது சொல்லலாம், இருப்பா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்ல முடியும்? ஸோ முதல்ல என்ன எதிர்பார்ப்போம்? ஜெயிக்கணும். திமுக வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. திமுகவோட எதிர் ஓட்ஸை பிரிக்கிறதுக்கு நாம் தமிழரோ தாவேக்காவோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பூத் லெவல் வாலண்டியர்ஸ் வரைக்கும் இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க. கட்சி வேலைகள் பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நாம் தமிழர் வந்து வேட்பாளர்கள்லாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து திமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை மொத்தமாக அதிமுக கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணோம்னா ஆட்சி எப்படி பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் வந்து அஇஅதிமுக இருக்கும். ஸோ முதல்ல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வழி பார்ப்போம், அதுக்கப்புறம் யார் ஆட்சி யார் கூட்டணின்றலாம் பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கலாம். அண்ணாமலை மாற்றப்பட்டிருப்பது இபிஎஸ்க்கு கிடைத்த வெற்றின்னு நினைக்கிறீங்க? இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அண்ணாமலை வந்து அஇஅதிமுக தலைவர்கள், இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருந்தார், பர்டிகுலர்லி எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அண்ணா, ஜெயலலிதா மேடம் இவங்கெல்லாம் கூட அவர் விமர்சிச்சிருந்தாருன்னு அப்படின்னு பார்த்தோம். அப்போ அவர் வந்து திராவிட தலைவர்களே இப்படி படிக்காத தற்கூரி இந்த மாதிரியான ஒரு ஹாஷ் டர்ம்ஸ் அரசியலுக்கு, தமிழக அரசியலுக்கு பெருசாக உதவாது. ஏன்னா திமுக கூட அப்படிலாம் விமர்சிக்க மாட்டாங்க. அப்படி விமர்சிச்சிருந்தாருன்னும் போது ஒரு பர்சனல் கிரட்ஜ் ஒன்று ஃபார்ம் ஆயிருந்திருக்கலாம் எடப்பாடியாருக்கு. மோரோவர் இவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒரு பெல்ட்ல இருந்து வராங்க, ஒரே கூட்டத்தை ஒரே இனத்தை சேர்ந்தவங்களா, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரே சாமி கும்பிட்றவங்கன்ற அளவுக்கு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது வந்து திமுக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கலாம், இல்லை காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்களா இருக்கலாம், பாஜக அண்ணாமலை, அஇஅதிமுக எடப்பாடியார் மற்றும் பலர். ஸோ இவங்க எல்லாருக்கும் நடுவில் கொங்கு மண்டலம் வந்து ஒரு பவர் ஹப்பாக மாறிடுச்சு ஒரு பாயிண்ட் இன் டைம்ல. அப்போ இதுல யார் பெரியவங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ அதை யார் பெரியவங்கன்னு ப்ரூவ் பண்ணும்போது ஒரு தேவை ஏற்படும் போது ஆப்வியஸ்லி எதிர்கட்சி தலைவர் கூடிய எடப்பாடியார் தான் வாய்ப்பு அதிகம். இவர் இப்படி பேசும்போது எப்படி இவர் கன்னியூ பண்ணலாம், இவர் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் முன்னாடியே வந்திருந்ததா சொல்றாங்க. அது மேபி அது ஒரு வெளிப்பாடாக இருந்திருக்கலாம். இது ஒரு பக்கம்தான். ஆனால் வந்து ஒரு மாநில கட்சியை சின்ன பையனை தம்பியா ட்ரீட் பண்ணி கூட்டணிக்குள்ள இழுத்துட்டு வர முடியும் பாஜக மாதிரி ஒரு கட்சியாலனா அவங்க வைக்கிற டிமாண்டை முக்கியமாக மாநில தலைவர் மாற்றுற அளவுக்கு போவாங்களா, இல்லை மாநில தலைவர்லாம் பெருசு இல்லை, கூட்டணி தான் முக்கியம், ஆட்சி தான் முக்கியம் நினைக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் சரியா தெரியல. வரும் நாட்கள்லாம் அண்ணாமலை எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் தான் இதெல்லாம் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் இருக்கிறது எல்லாமே அசம்ஷன்ஸ் தான். பாசிச பாஜக, பாயாச திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக அடிச்சுட்டு வந்தது தமிழக வெற்றி கழகம். இப்போ பாசிச பாஜகவோடு கைகோர்த்து இருக்கிறது அதிமுக அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து கடுமையாக திமுக தரப்பால் வந்து வைக்கப்படுது. இப்போ அதிமுகவை கடுமையாக விஜய் விமர்சிப்பாரா மாட்டார்? இப்பவும் சொல்றேன், அதிமுக விமர்சிக்க வேண்டியது விஜயோட இன்னைக்கு தேவை இல்லை. முதல்ல வந்து அவர் வந்து பாசிச பாஜகன்னு சொன்னாரு, பாயாச திமுகன்னு சொல்லலை. பாயாசம் இல்லை திமுகன்னு சொன்னாரு. நீங்களும் பாசிசம் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அவங்க ஒரு விதமான பாசிசத்தை கடைப்பிடிக்கிறாங்க, நீங்க ஒரு விதமான பாசிசத்தை கடைப்பிடிக்கிறான்னு சொன்னாரு. ஸோ இப்போ அந்த பாசிசத்தோட பாஜகவோட கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா
கிட்டத்தட்ட அதிமுகவும் அதே தான். இப்போ என்னன்னா வந்து அதிமுக தனியாக கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியதே இல்லைன்ற நிலைப்பாடுக்கு தாவேக்கா போகலாம். ஏன்னா பிரைமரி ஃபோர்ஸ் எதிரி வந்து திமுக மாநிலத்திலையும் பாஜக மத்தியிலும் சொன்ன பிறகு மேபி இந்த எலெக்ஷன்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வந்திருந்தாங்கன்னா அதிமுகவை இவங்க கடுமையாக சாடி இருக்கலாம், எதிர்த்து இருந்திருக்கலாம். ஆனால் நிலைமை என்னன்னா கிட்டத்தட்ட அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த பிரைமரி எதிர்கட்சி ரோலை பாஜக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக. இப்போ இவரோட அட்டாக் வந்து திமுகவையும் பாஜகவும் இன்னும் டைட் பண்ணி பெட்டரா அடிக்கிறதே நல்லா இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து அஇஅதிமுக இப்படி ஒரு கட்சி இத்தனை வாட்டி தமிழகத்தை ஆண்டிருக்காங்க, இப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த கட்சி போயிட்டு இப்படி ஒரு என்ன சொல்றது அன்பிரசிடென்ட்டா ஒரு கூட்டணிக்குள்ள போய் மாட்டுறாங்களே அப்படின்ற ஒரு கோபமோ இல்லை ஒரு எதிர்வினையாவோ தான் பார்க்கணும். டியூ கோர்ஸ்ல அஇஅதிமுகவை அட்டாக் பண்ற தேவையே இருக்காது அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு பாஜகவை திமுகவை எல்லாம் அட்டாக் பண்ணா கூட அதிமுக மட்டும் ஊழல் இல்லாத கட்சி அது. ஆமா, அதுதான் என்ன சொல்றேன், அதிமுகவை ஒரு அட்டாக் பண்ணலன்னு சொல்லல, பண்ண வேண்டாம்னு சொல்லல, தேவை என்ன அப்படின்றதுதான் கேள்வி. இன்னைக்கு அவர் யாரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்திருக்காரு? 26 எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் திமுக ரீப்ளேஸ் பண்றது தான் பிரைமரி அஜெண்டா. ஒரு புள்ளியில ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணும்போது அதுக்கான எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் அஇஅதிமுகவும் அடிப்பேன், திமுகவையும் அடிப்பேன், நாம் தமிழ் அடிப்பேன், விசிகாவும் அடிப்பேன், பாஜகவும் அடிப்பேன், நீங்க எல்லார் மேலேயும் டெய்லி ஒரு விமர்சனம் வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு வந்து இது யார் மேல குவிஞ்சது, யார் நம்மளுடைய பிரைமரி எனிமி அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஒரு வெளிச்சமே ஒரு பல்பே வந்து டியூப் லைட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பரவலா இருக்கும், ரூம் ஃபுல்லா வெளிச்சம் கொடுக்கும். ஆனா அது ஒரு இடத்துல குவிக்கும் போது தான் அது லேசரா மாறும், அறுக்கக்கூடிய வெப்பனா மாறும். அந்த மாதிரி அவரோட மொத்த கிரிட்டிசிசத்தையும் எதிர் அரசியலையும் திமுகவுக்கு மட்டும் குவிப்பாரு, திமுக மேல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அஇஅதிமுகவை அடிக்கிறதே 2ஆம் பட்ச தேவைதான். இன்னைக்கு பாஜக கூட்டணிக்குள்ள போகிற பட்சத்துல அஇஅதிமுக அடிக்கவே வேணாம், விடுப்பாவங்களே அவங்களே பாவம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணும். தாவேகா சார்பில் வந்து 5 மண்டலங்களில் பூத் கமிட்டி மாநாடுகள் வந்து நடத்த திட்டமிட்டு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது இந்த அதிமுக பாஜக கூட்டணி உருவானதன் காரணமாக நம்ம பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணணும், நம்ம வந்து தனித்து தான் களம் காண்றோம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து டிவிக்கு எடுத்து விட்டதா? இல்லை, ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த கூட்டணி என்ன பண்றாங்க, ஆட்சியில் இருக்கக்கூடிய என்ன நல்லது பண்றாங்க கெட்டது பண்றாங்கன்னு பார்த்து முடிவு பண்ணக்கூடாது. யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ஏற்கனவே வந்து பூத் லெவல் வாலண்டியர்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு பேசியிருந்தாங்க. அந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாலையும் சரி, அதுக்கப்புறம் நடந்த ஈவெண்ட்லையுமே சரி, இந்த பூத் லெவல் மாநாடு நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. பொதுக்குழு கூட்டத்தில் வந்து எத்தனை பூத் மெம்பர்ஸ்ல எவ்வளோ பேரை போட்டுட்டோம்லாம் அவங்க பொதுச் செயலாளர் சொன்னதை பார்த்தோம். ஸோ இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதா தெரியல. மேபி ஒரே நாளில் வந்த 2 செய்தின்றதுனால அது உங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா வந்து அந்த கொள்கை மாநாடு மாதிரி, கொள்கை வெற்றி திருவிழா மாதிரி இதையும் வந்து ஒரு பெருசாக எல்லா மாவட்டத்துலையும் வர வச்சு மினிமம் ஒரு 2 லட்சம் பேர் கொண்டு வருவாங்க, அப்படி வச்சு ஒரு மாநாடு பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அவ்வளோ, ஏன்னா எலெக்ஷன் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, அந்தந்த மண்டலத்தை ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும், எல்லாரையும் ஒரு இடத்துல மொபிலைஸ் பண்ணுறதுல நிறைய தலைவலி இருக்கும், நிறைய வேலை இருக்கும். அதனால பிரித்து 5 மண்டலமாக போட்டு அங்கங்கே இருக்கவங்களை கூப்பிட்டு அங்கங்கேயே அந்த மாவட்ட நிர்வாகிகளை ஒர்க் பண்ண வச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்காக தான் இதை பார்க்குறேன். இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அவ்வளோதான். அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. பொன்முடி அவர்களுடைய சர்ச்சைக்குரிய பேச்சின் காரணமாக கட்சி பதவியை இழந்திருக்கிறார். சரியான நடவடிக்கை அப்படின்னு பார்க்குறீங்களா திமுக? இல்லை, இது சரியான நடவடிக்கை தவறான நடவடிக்கைன்னு இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது ஒரு உட்கட்சி விவகாரம். அவர் வந்து இன்னும் மக்கள் பிரதிநிதியாக தான் இருக்கிறாரு. மோரோவர் அவர் வந்து பல வழக்குகளில் கூட பேக்கப் பண்ண திமுக இந்த இடத்துல வந்து அவரோட கட்சி பதவியை மட்டும், அவரை துணை பொதுச் செயலாளர்லேருந்து மட்டும் அவரை விடுவிக்கிறாங்க அப்படின்னும் போது பாஜக என்ன சொல்லியிருந்தாங்க, அவரை வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நீக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பண்ணிட்டோம்னா அடுத்து என்ன சொல்லுவாங்க, அவரை வந்து மினிஸ்டர்லேருந்து தூக்குங்கன்னுவாங்க, அப்புறம் எம்எல்ஏலேருந்து ரிசைன் பண்ணுங்கன்னுவாங்க. இது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது திமுக கிட்ட. என் கேள்வி என்னன்னா வந்து அவர் இப்போ தான் இப்படி பேசுகிறாரா, இதுக்கு தான் இப்படி எதிர்வினை ஆட்டணுமா? அப்போ வந்து நீங்கள் வந்து மதம் சார்ந்த ஒரு விஷயத்த பேசும்போது பாஜகவோட அழுத்தத்துக்கு இதை பண்ணுறீங்களே. மகளிருக்கு ஓசி பாஸ்ன்னு சொன்னார், அன்னைக்கு ஏன் இந்த எதிர்வினை வரலை? வரணும்ல. சுயமரியாதை இயக்கத்திலேருந்து வந்த திமுக மகளிரோட சுயமரியாதையை அவர் கேள்வி கேட்கும்போது, ஒருத்தரை வந்து நீ இந்த சாதியான்னு குறிப்பிட்டு கேட்கும்போது வராத ஒரு ஆவேசம், தர்ம ஆவேசம் திமுக எதுக்கு இப்போ வந்து இந்த வார்த்தை சொல்லும்போது வருது? நான் இந்த வார்த்தையை நியாயப்படுத்தலை, இது கண்டிப்பாக வன்மை, கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது தான். இது ஒரு தரப்பினர் வந்து காயப்படுத்தும், அது மேடைன்றது வேற. ஆனால் இவர் ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ், பொதுமக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர். அவர் ஒரு தொகுதியோட எம்எல்ஏ இல்லை, தமிழகத்திற்கான அமைச்சர். அப்படி ஒரு அமைச்சர் வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும்போது அது கண்டிப்பாக ஒரு பெரிய ரிப்பல்சிவ் எஃபெக்டை கொடுக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, இது இப்போ மட்டும் கொடுக்கறது நியாயமா? முன்னாடியே கொடுத்துருந்துருக்கணும். அவருக்கு சொல்லியிருக்கணும் கட்சி தலைமை, எப்பா நீ பேசாமையாவது இருப்பான்னு சொல்லியிருந்துருக்கணும். அதை பண்ணலை. மூணாவது, இப்போ எடுத்து இந்த நடவடிக்கை வந்து சாஸ்வதமா, மாறாதா? கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அதை கொடுத்துட மாட்டாங்களா, இல்லை வேற போஸ்டிங் கொடுத்துட மாட்டாங்களா?
திரும்ப எம்எல்ஏ சீட் கொடுக்காம இருப்பீங்களா, இல்லை கட்சியோட அடிப்படை உறுப்பினர் நீக்க முடியுமா, அப்பெல்லாம் கேள்வி வருது இல்லைங்களா. ஸோ எனக்கு என்னமோ இது வழக்கம் போல ஒரு ஐவாஷாக தான் தோணுது, பெரிய ஒரு தப்புக்கு தண்டனை மாதிரி தெரியல. அமித்ஷா தமிழ்நாடு வந்த வேளையில் வந்து அமைச்சர் கே நேரு அவருடைய தம்பி KN ரவிச்சந்திரன் அவர்கள் அமலாக்கத்துறையால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ மருத்துவமனையிலேயே உடல் நலக்குறைவு காரணமாக அனுமதியும் பெற்றிருக்கிறார். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது கூட்டணி கணக்கில் ஆப்போனண்ட்டை நம்ம வந்து கடுமையாக அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்தியாக எடுத்துக்கலாம். ஆக்சுவலி அப்படி இருக்கக்கூடாது, ஆனால் அப்படி தான் இருக்குன்றது தான் வந்து நிதர்சனமான வருந்தத்துக்கு விஷயம். ஒரு பக்கம் திமுகவில் டிஆர்பி மேலே ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அவர் உள்ளே போகிறாருன்னு அண்ணாமலை ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மேலே ஒரு கேஸ் நிலுவையில் இருக்குது, பொன்முடியார் மேலே அதே மாதிரி இடி கேஸ் ஒன்று இருக்குது, இப்போ வந்து நேரு மேலேயும் அவர் ஃபேமிலி மேலேயும் வருது. அப்படின்னும்போது ஒரு பாக்கெட்டாக திமுகவோட பில்லர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மண்டலம் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே டார்கெட் ஆகுறாங்களோ அப்படின்னு ஒன்று தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த இடி கேஸ் மாதிரியான ஒரு விஷயத்தில் மாட்டாத அமைச்சர் பெரும்பாலும் இருக்கவே முடியாது. எல்லாருமே ஏதோ ஒரு கேஸ் இருக்கும், சம்பாதிக்க தானே வராங்க, சம்பாதிக்க தானே செய்கிறாங்க. அது பர்டிகுலராக இந்த டைமில் வரும்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி இடி வந்து மத்திய அரசின் கைப்பாவையாக தான் செயல்படுதோ அப்படின்ற ஒரு கேள்வி வரதான் செய்யுது. அதுவாது 2 நாளாக நடந்துகிட்டு இருக்கு. KN நேரோட தம்பி அலுவலகம் அங்கெல்லாம் வந்து ரைட் நடக்கிறது 2 நாள் நடந்துட்டு இருக்கு. நேற்று அமித்ஷா இங்கே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிற கூட்டணி பற்றி, அது முடிஞ்சோடனே அடுத்த லைவ் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் பற்றி ஒரு ரிப்போர்ட் வருது. இந்த மாதிரி வந்து இடி வந்து இவ்வளவு கைப்பற்றிருக்காங்க ஆதாரம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் என்னன்னு புரியல. ஒரு கட்சியும் ஒரு ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க அலுவலகமும் எப்படி வந்து ஒரு நெக்ஸஸில் ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அது நியாயமான விசாரணையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அப்படி இருக்காது அப்படின்றதா ரொம்ப பெரிய கேள்வி. NDA அலைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு. ஆனால் அதே வேளையில் நாம் தமிழர் கட்சியிடம் வந்து பேசப்பட்டு இருக்கு மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதுலாம் ஒரு தொடர்ந்து பல செய்திகள் வருது. ஆனால் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் தனித்து தான் களம் காண்றேன், நான் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கேன், மக்களுடன் கூட்டணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீமான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவரோட தைரியம் வந்து அசாத்தியமானது. வெற்றிக்காக மட்டும் வரல, மாற்றத்துக்காக வரணும் அவர் சொல்றது வந்து ஓரளவுக்கு உண்மைதான். ஏன்னா எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இந்த ஒரு நெருக்கடியில் கூட அவர் இந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் போகணும் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான். பட் அந்த ஓட் பெர்சன்டேஜ் மட்டும் கணக்கு ஆகுமா, அந்த வெற்றி சீக்கிரம் அவரோட கட்சிக்காரர்களுக்கு தேவை இல்லையா அப்படின்றது வந்து அவர் தான் யோசிக்கணும். எல்லாத்தையும் தாண்டி இந்த கூட்டணி கணக்குகள் வந்து வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்மளே நிறைய இடத்துல பேசியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு எப்படி இருக்குன்னா இல்லை, அதிமுக தான் அவங்களுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு. ஒரு வேளை கூட்டணிக்கு போறதா இருந்திருந்தால் இன்னைக்கு நேற்று அஇஅதிமுகவும் பாஜகவும் கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெளிவாகி போச்சு. ஒரு பாயிண்ட்ல வந்து நாம் தமிழர் சீமான் அண்ணனும் தாவேகா விஜய் சாரும் வந்து நாங்கள் எங்க கூட்டணிக்கு போறோம், நாங்கள் தனியாக தான் போறோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அது யாரும் பெருசாக நம்பல. இன்னைக்கு பாஜக அஇஅதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆன பிறகு யாருக்கும் அந்த கேள்வி இருக்காது. போயிட்டு நாம் தமிழர்லையோ இல்லை தாவேக்காலையோ இன்னும் நீங்க கூட்டணிக்கு போறோம்னு கேட்க மாட்டாங்க. பாஜக தான் அங்கே வந்துருச்சு, இல்லை பாஜக தான் 2 பேரும் இந்த அட்டாக் பண்ணியிருக்கிறமே. ஸோ அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம கூட்டணியில் யார் போகிறாங்க அப்படின்ற முக்கியமான கேள்வி வந்து பாமக, தேமுதிக இந்த மாதிரியான கட்சிகளை தான் பார்க்கணும். அது ரிலேட்டடாக தான் பாமகவில் கூட ஏதோ பிரச்சனை கேள்விப்பட்டோம். ஒருத்தர் வந்து அதிமுக கூட போகணும்னு சொன்னதாகவும் இன்னொருத்தர் பாஜக கூட போகணும்னு சொன்னதாகவும். பரவாயில்ல, இப்போ 2 பக்கம் எங்கே போனாலும் பிரச்சனை இல்லை, 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. ஆனால் அந்த குடும்ப பிரச்சனை மட்டும் தீர்த்துட்டு அவங்க கூட்டணிக்கு வந்தாங்கன்னா மேபி அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் அஇஅதிமுக, பாஜக, டிடிவி தினகரன் உள்ள வரலாம், பாமக, தேமுதிக இப்படி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணால் மேபி அதுக்கு திமுக கொஞ்சம் டஃப் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இதுவரை உங்கள் பதிவு கருத்து உங்களுக்கு நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார்